இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருக்குது. நம்ம தேடி வந்த புதையல் நம்ம கண் முன்னாடியே இருக்கு. சீக்கிரம் தர. ஆனா இதை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியலையடா. ட்ரை பண்ணி பாப்போம். இந்த பெட்டியை திறக்க வேண்டும் என்றால் ஒருவரின் ரத்தத்தை இந்த புதையல் பெட்டியின் மேல் விட வேண்டும். பார்க்கும் நீங்கள் லைக் செய்து விடுங்கள். ரத்தம் தானே. கிளாஸ் கையை கொஞ்ச நேரம் கடன் கொடு. கையை நல்லா தூக்கி போடுறா. நான் என்ன கோயிலுக்கு நேர்ந்துட்ட கோழியாடா? இஷ்டத்துக்கு அறுத்து போட. 3 சொட்டு ரத்தம் தானே. அது கோங்கையா இருக்கணும். வலிக்கும்ல. அதான் நீ சொன்னதை பண்ணியாச்சே, இன்னும் ஓபன் ஆகல. ரத்தம் என்றால் உயிரோடு இருப்பவரின் ரத்தம் அல்ல, நீ நேசிக்கும் ஒருவரின் இறந்த பின் வரும் ரத்தம். என்னது நேசிக்கும் ஒருவரை கொல்லணுமா? இதை வைத்துதான் கத்தி. இவ்வளவு தூரம் வந்து கடைசியில இப்படி ஆயிருச்சே. கூடயே இருந்தவனை எப்படா கொல்லுவேன்? அடச்ச, என்ன பண்றது? முடிவு பண்ணிட்டேன்டா, நானே சாவுறேன். டேய் விளாடாதரா. இல்ல உண்மையாலுமேதான். இப்ப மட்டும் நம்ம இந்த புதையலை எடுக்காம போயிட்டோம்னா நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கு எந்த பிரயோஜனமே இல்லாம போயிடும். டேய் எப்படியும் ஒரு ஆள் செத்து தானடா ஆகணும். அது நானாவே இருந்துட்டு போறேன். எவ்வளவோ தடைகளை தாண்டி வந்தோம், அதுல ஏதோ இல்லை செத்துட்டேன்னு நினைச்சுக்கடா. வலிக்காம செத்துறணும். என்ன இன்னும் சாகல? இன்னும் 20 வினாடிகளில் புதையல் உள்ளே சென்று விடும். என்ன என்னை கொல்லல? உன்னை விட எனக்கு இந்த புதையல் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லடா. இருந்தாலும் நீ என்னை கொண்டிருக்கலாம்டா. சீசன் 2 முடிஞ்சு இன்னும் ஏன்டா நடிக்கிற?